माया और प्रकृति की सेना। भारत का नाम बदनाम करने वाली कौन? ஓம் சாந்தி. செலக்டட் பாயிண்ட் 3019. மாயா மற்றும் இயற்கையினுடைய சேனை யார்? பாபா சொல்கிறாங்க, பாரதத்திற்கு அவதூறு செய்பவர்கள் யார்? அவங்க வேஷியர்கள். विशेष कर्म करने वाली, விஷ செயல்கள் செய்யக்கூடியவங்க, அதான் இழிவான நடத்தை நடக்கக்கூடியவர்கள். वो उनकी विषय वासना की जब पूर्ति नहीं होती है, யாருக்கு விஷம் அதான் காம விகாரத்தினுடைய சுகம் முழுமை பெறலையோ तो क्या करती है? அவங்க என்ன செய்வாங்க? हैं? दुनिया में जो रावण संप्रदाय फैला हुआ है, உலகத்தில் இன்று ராவண சம்பிரதாயம் பரவி இருக்கு. वहां जाकर அங்கு போய் मीडिया के सामने, மீடியாவில் நடுவில், रेडियो स्टेशन में जा करके, மேலும் ரேடியோ ஸ்டேஷனிலும் போய், इंटरनेट में जा करके மேலும் இன்டர்நெட்டிலும் போய் खूब ग्लानि करती है ரொம்ப அதிகமாக தந்தையை நிந்தனை செய்வாங்க. और भारत का नाम बदनाम कर देती है. மேலும் பாரதத்திற்கு அவதூறுகளை ஏற்படுத்துவாங்க. उनका साथ, वैश्याओं का साथ कौन देते होंगे? பாபா கேட்குறாங்க, வேஷியர்களுக்கு சகயோகம் கொடுக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? लंपट, அவங்க தான் லம்பட்டு. அப்படின்னா அவர்களும் இழிவான செயல்கள் செய்யக்கூடியவங்க. कीचक, மேலும் கீச்சகர்கள், जो ब्रह्मा कुमारियों के पीछे पड़ते हैं, मुरली में उनका नाम दिया है பிரம்மகுமார் குமாரிகள் பின்னாடி யாரெல்லாம் திரிகிறார்களோ அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு முரளியில் कीचक. கீச்சக் என்று. कीच माने कीचड़, கீச் என்றாலே சேரு என்று அர்த்தம். का माने करने वाले. அதான் சாக்கடை. சாக்கடை என்றால் அப்படி உருவாக்கக்கூடியவங்க. क्या करते हैं? என்ன செய்வாங்க? है? जैसे भैंसा है ना, गेंडा होता है ना, பாபா சொல்கிறாங்க, இப்போ காண்டாமிருகம் இருக்கும் இல்லையா, कहाँ आनंद से लूटता है? இந்த காண்டாமிருகம் எங்கு போய் பிறண்டு வரும்? कीचड़ में बड़ा आनंद लेता है. காண்டாமிருகம் இந்த சேத்துல தான், அதான் ரொம்ப அழுக்கான இடத்துல தான் அது பிறண்டுக்கிட்டே இருக்கும். அதில் தான் அது ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிக்கும். ऐसा कीचड़ माने அப்படிப்பட்ட கீச்சகர்கள், गंदगी, அப்படின்னா மிகவும் அழுக்கானவர்கள். का माने करने वाले. அதான் அழுக்கு என்றால் அப்படிப்பட்ட சேற்றை உருவாக்கக்கூடியவர்கள். गंदगी फैलाने वालों को साथ लेती है. அப்படி கெட்டதை பரப்பக்கூடியவர்களோடு சேர்ந்து சகயோகியாக ஆகிப்பாங்க. और खूब दुनिया में गंदगी ग्लानि की फैलाती. மேலும் ரொம்ப அதிகமாக உலகத்தில் பகவானை நிந்தனை செய்வாங்க. और இந்த காரியம்தான் அதிகம் செய்வாங்க. மேலும் उनकी मुखिया कौन हुई? அவங்களுடைய ஹெட் யாரு? उनमें सबसे मुख्य पार्ट बजाने वाली कौन हुई? அதில் மிகவும் அதிகமான முக்கியமான தலைவரனுடைய பார்ட்டு செய்யக்கூடியவங்க யாரு? अरे काले कर्म करने वालों में मुखिया कौन? கருப்பான செயல்கள் செய்யக்கூடியவர்களினுடைய ஹெட் யாரு? महाकाली. அவங்க தான் மகாகாளி.
का नाम बदनाम करने वाली वैश्याएं महाकाली की भुजाएं बनती हैं। பாபா சொல்கிறாங்க, பாரதத்திற்கு அவதூறுகள் செய்யக்கூடிய கைகள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் மகாகாலிக்கு சகயோகிகளாக ஆகுறாங்க. झट से भुजाएं बन जाती। பட்டுன்னு டக்குன்னு கைகளாக உருவாகிடுவாங்க. परमात्मा बम फूटे எப்பொழுது பரமாத்மாவனுடைய பாம் வெடிக்குமோ और फट से அப்போ என்ன செய்வாங்கன்னா இவங்கெல்லாம் उनको मौका मिल जाता है। அவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைச்சிடும். तो महाकाली की ताकत बढ़ेगी या घटेगी? அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் மகாகாலிக்கு சக்தி அதிகரிக்குமா இல்லையா? बढ़ जाती है। அதிகரிச்சிடும். उनमें भी नंबरवार होती है। அதில் கூட நம்பர்வாராக இருப்பாங்க. सब एक जैसी नहीं हो सकती। அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. அதான் ஒன்றாக போய் இணைய மாட்டாங்க. भारत के राजाएं बड़े से बड़े व्यभिचारी बने। பாரதத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் பெரியதிலும் பெரிய விபச்சாரிகளாக ஆகிவிட்டார்கள். दुनिया में, दुनिया இந்த உலகத்தில், की हिस्ट्री में உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தா ராஜாக்கள் ரொம்ப பெரிய விபச்சாரிகளாக இருப்பாங்க. तो राजा बनने वाली आत्माएं அப்படி ராஜாக்களாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் कौन सी माला में होती हैं? இவங்க எந்த மாலையில் வருவாங்க? है रुद्रमाला में होती। இவங்க ருத்ரமணி மாலையில் வருவாங்க. रुद्रमाला में ருத்ரமணி மாலையில் सब पुरुष होते हैं அனைவருமே ஆண்களாக இருப்பாங்களா? या फीमेल भी होते हैं? இல்லை என்றால் பெண்களும் இருப்பாங்களா? है? है? स्वभाव संस्कार से बल सब पुरुष हैं। பாபா சொல்றாங்க, சுபாவ சன்ஸ்காரத்தின் மூலமாக அனைவருமே ருத்ரமணி மாலையில் இருப்பவர்கள் ஆண்கள்தான். जो पुरुष परम पुरुष का पार्ट बजाने वाला யாரு ஆணில் பரம்புருஷ் அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட்டு செய்யக்கூடியவர், जो मनुष्य आत्माओं का बाप है, மேலும் மனித ஆத்மாக்களினுடைய தந்தை, जिसे शास्त्रों में शंकर कहा गया। அவரை தான் சாஸ்திரத்தில் சங்கர் என்று அழைக்கிறாங்க. कहा गया कि नहीं? அப்படி சங்கர் என்று சொல்றாங்களா இல்லையா? रुद्रमाला का मुखिया है, ருத்ரமணி மாலையினுடைய ஹெட்டாக இருக்கிறாரா இல்லையா? बिचौलिया है, அவர்தான் சங்கர் தான் தலைவராக இருக்கார் இல்லையா? या लास्ट मण का है? இல்லை என்றால் கடைசி மணியா? हाँ? मुखिया है, அவர்தான் தலைவர், ஹெட். उसी को फॉलो करने वाले हैं। அவரை ஃபாலோ செய்யக்கூடியவங்க ருத்ரமணி மாலைகள். स्त्री चोला है तो फिर भी गनीमत, और पुरुष चोले में है तब तो वो है ही दुर्योधन दुशासन। பாபா சொல்றாங்க, பெண்ணினுடைய உடலில் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் பவித்திரமாக இருப்பாங்க. ஆனால் ஆணனுடைய உடலில் இருந்தால் ஆண்கள் அனைவருமே துரியோதன் துஷாசன் தான். उनकी बात छोड़ दो। சரி, அவங்களுடைய விஷயத்தை விட்டுங்க. जो राजाएं ஏனென்றால் யாரெல்லாம் ராஜாக்கள் இருக்காங்களோ जन्म जन्मांतर की आदत धारण कर ली,
இவர்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. व्यभिचारी बनने की आत्मा ने விபச்சாரியாக ஆகுவதற்கு இந்த ஆத்மாக்கள் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. व्यभिचार के संस्कार आ गए, स्वभाव पड़ गया। விபச்சாரத்தினுடைய சுபாவம் சன்ஸ்காரம் என்பது அவர்களுக்கு பழக்கமாகிடுச்சு. वो आत्माएं अगले जन्मों में இந்த ஆத்மாக்கள் தான் அடுத்த ஜென்மத்தில் जब स्त्री चोला लेती हैं எப்பொழுது பெண்ணினுடைய உடலை எடுத்துக்கொள்கிறார்களோ तो व्यभिचार का स्वभाव स्त्री चोले में आएगा या नहीं आएगा? பாபா கேட்குறாங்க, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பெண்ணினுடைய உடலில் வந்தால் அப்போ இந்த விபச்சாரம் செய்வதனுடைய அந்த பழக்கம் வருமா இல்லையா? है? आता है। வந்துடும்னு சொல்றாங்க. और उनमें भांति भांति के மேலும் அதில் கூட ருத்ரமணி மாலைகள் கூட விதவிதமாக இருப்பவர்களும் இருக்காங்க. कोई भारतीय धर्मों में कन्वर्ट होने वाले, சிலர் பாரதிய தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்கள் இருப்பாங்க. भारतीय धर्मों की विशेषता है பாரதிய தர்மத்தினுடைய விசேஷ தன்மை என்னவென்றால் ब्रह्मचर्य को फिर भी महत्व देते हैं। இவர்கள் பிரம்மச்சரியத்திற்கு கொஞ்சமாகவாது மகத்துவம் கொடுப்பாங்க. जैसे बौद्ध धर्म, இப்படி பௌத்தி தர்மம் இருக்கு இல்லையா? संन्यास धर्म, மேலும் சந்நியாசி தர்மம், सिख धर्म, சிக்கு தர்மம், आर्य समाज, ஆரிய சமாஜம். ये भारतीय धर्म है या विदेशी? கேட்குறாங்க, இவர்களெல்லாம் பாரதிய தர்மமா இல்லை என்றால் விதேச தர்மத்தை சார்ந்தவர்களா? भारतीय धर्मों से कन्वर्ट होकर आई हुई आत्माएं हैं। இவர்கள் அனைவருமே பாரதிய தர்மத்தில் இருந்தவர்கள்தான் கன்வெர்ட் ஆகி மறுபடியும் பாரதத்திற்கே வருவார்கள். रुद्रमाला में भी है बीज रूप में, ருத்ரமணி மாலையில் கூட விதை ரூப ஆத்மாக்கள் இருக்காங்க தான். இப்படி और ब्रह्मा की गोद में पलने वाले भी हैं। அதே போல பிரம்மாவனுடைய மடியில் வளரக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க. हर धर्म से आए हुए हैं। அனைவருமே அனைத்து தர்மங்களிலிருந்தும் வந்திருக்காங்க. सूर्यवंशी गिने चुने हैं। சரி, அதிலிருந்து சூரியவம்சி ஆத்மாக்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. बाकी सब பாக்கி அனைவரும் दूसरे धर्म वंशों से आए हैं। हाँ, பாக்கி ரொம்ப பேர் மற்ற தர்மங்களில் இருந்து தான் வந்திருக்காங்க. कोई भारतीय धर्मों से आए हैं, कोई विदेशी धर्मों से कन्वर्ट होकर आए। சிலர் பாரதிய தர்மத்திலிருந்து வந்திருக்காங்க, சிலர் விதேசி தர்மத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி இங்கு வருவாங்க. तो जैसे जैसे जन्म जन्मांतर के स्वभाव संस्कार हैं, அப்போ ஜென்ம ஜென்மாந்தரம் எப்படிப்பட்ட சுபாவ சன்ஸ்காரம் இருக்கோ संघ का रंग लिया है, மற்றவர்களோடு போய் சங்குக்காரங்கு மற்றவர்களுடைய கனெக்ஷனில் போயிட்டாங்க, மற்றவர்களினுடைய கனெக்ஷனை எடுத்துக்கிட்டாங்க. वैसा ही पार्ट बजाती है। அப்படியே தான் பார்ட்டியும் இங்கு செய்வாங்க. तो वो आत्माएं அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் वो भारत का नाम बदनाम करने वाली हैं। அவர்கள்தான் பாரதத்திற்கு பாரதத்தினுடைய பெயர் புகழை கெடுக்கக்கூடியவர்கள். परमात्मा बम फोड़ने वाले, பரமாத்மா பாமை வெடிக்க வைக்கக்கூடியவர்கள் लंपटों के साथ मिलकर के एक हो जाती हैं। லம்பட்டோடு சேர்த்து ஒன்றாக இணைந்து ஒன்றாக ஆயிடுவாங்க. सारी दुनिया में बाप की ग्लानि फैलाती हैं। முழு உலகத்திலுமே தந்தையினுடைய கிளானியை பரப்பச் செய்வாங்க. वो आत्माएं அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் बड़ी सहयोगी बन जाती हैं।
இவர்கள் ரொம்ப சகயோகியாக ஆகுவாங்க. परमात्मा बम की आवाज फैलाने में, பரமாத்மாவனுடைய வெடி ஆவாசை அதான் குரலொலியை வெடிக்க வைப்பதற்கு உதவியாளனாக இருப்பாங்க. कौन सी माला के मणके होते हैं? பாபா கேட்குறாங்க, இவர்கள் எந்த மணியினுடைய மாலைகளாக இருப்பாங்க? हैं? हैं? कौन सी माला के मणके? रुद्रमाला के मणके. அவங்க ருத்ரமணியினுடைய மாலை தான். कोई कम भिखारी, कोई ज्यादा भिखारी. பாபா சொல்கிறாங்க, சிலர் கம்மியான விகாரிகளும் சிலர் அதிக பெரிய விகாரிகளாகவும் இருப்பாங்க. तो माया की गिरफ्त में सारे ही आ जाते हैं या कोई बच जाता है? பாபா கேட்குறாங்க, மாயாவனுடைய புதைக்குழியில் எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்களா, இல்லை என்றால் யாராவது மீதியாக இருப்பாங்களா? माया किसी को छोड़ती नहीं. மாயா ஒருவருமே விடுவதே கிடையாது. तो प्रकृति अपना सब कुछ दिखाएगी. அப்போ இயற்கை எல்லாத்தையும் எடுத்து தெளிவாக காட்டுவாங்க. प्रकृति माता के कंट्रोल में இயற்கை மாதாவினுடைய கண்ட்ரோலில் जो जो भी आ जाएंगे யாரெல்லாம் வருகிறார்களோ सबकी ताकत लड़ाई में झोंकेगी. எல்லாருடைய சக்தியையும் இந்த யுத்த மைதானத்தில் அவர் போடுவாங்களா, या नहीं झोंकेगी? இல்லை என்றால் யுத்த மைதானத்தில் போட மாட்டாங்களா? ये सारी माया और प्रकृति की सेना हो गई. இவர்கள் அனைவருமே மாயா மற்றும் இயற்கையினுடைய சேனைகளாக ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க பாபா. राजा क्या करते हैं? ராஜா என்ன செய்வாரு? खुद आगे होते हैं या सेना को आगे कर देते हैं? பாபா கேட்குறாங்க, ராஜா என்ன செய்வாரு? தான் முன்னாடி போகுவாரா, இல்லை என்றால் சேனையை முன்னாடி வைப்பாரா? सेना को आगे कर देते, சேனையை தான் முன்னாடி வைப்பார், खुद पीछे रहेंगे. தான் பின்னாடி இருப்பார். ஓம் சாந்தி.